இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புயலுக்கான நிவாரணத் தொகை வழங்குவது சம்பந்தமாக தமிழக அரசு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த நிவாரணத் தொகை எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும், அடுத்தது இது சம்மந்தமாக வெளியிட செய்தி வெளியிட என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியிட்ட போஸ்ட். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரூபாய் 2000 வெள்ள நிவாரண நிதியின் மென்ஷன் பண்ணிட்டு எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 2000 வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே இந்த மாவட்டத்தில் எல்லாருக்குமே கிடைக்காது, குறிப்பிட்ட சிலருக்கு தான் கிடைக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு செய்தி வெளியீடில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக வெளியிட செய்தி வெளியீடில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதன் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட அறிவிப்பு. இது பார்த்தீங்கன்னா 3/12/2024 தான் வெளியிட்டு உள்ளது. இதிலே பெஞ்சல் புயல் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்ட மக்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகள் மென்ஷன் பண்ணிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நவம்பர் 30 முதல் வீச தொடங்கிய பெஞ்சல் புயல் காரணமாக பரவலான மற்றும் கடுமையான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் பெறப்பட்டது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த தாக்கம் அதிகமாக இருந்தது. திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழையின் அளவு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் மழைப்பொழிவு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதோடு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பெரும்பகுதி விளைநிலங்களை வெள்ளத்தால் மூழ்கடித்துவிட்டது. அத்துடன் மேற்படி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள், பாலங்கள், மின் கம்பங்கள், மீன் மாற்றுகள், பொது கட்டிடங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளும் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் துரிதப்பட்டு வருகின்றன. அங்கு பெஞ்சல் புயலின் தாக்கத்தையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளையும் நேரில் ஆய்வு செய்திட நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஆய்வின் போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இம்மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்றும் நேரடியாக சென்று நிவாரண நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து துரிதப்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் 3/12/2024 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட்டு வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை காணொலி வாயிலாக தொடர்பு கொண்டு தற்போது நிலையை கேட்டறிந்து கொண்டார். பின்னர் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா புயலால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் இழப்பீடு தொகையாக வழங்கப்படும். சேதமடைந்த குடிசைகளுக்கு ரூபாய் 10,000 வழங்கிடவும், குடிசைகள் முழுவதுமாக சேதமடைந்திருந்தால் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 17,000 வழங்கிடவும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் இழப்பீடாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 22,500, மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 8,500, எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்புக்கு 37,500 வழங்கிடவும், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்புக்கு 4,000 ரூபாய், கோழி உயிரிழப்பு நிவாரணம் 100 ரூபாய், கனமழை காரணமாக கடுமையான மழை பொழிவை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2000 வழங்கப்படும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் மூலம் புதிய சான்றிதழ் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் நிவாரணம் சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.